என்ன டாக்டர் சார் நீங்க இந்த பக்கம்? மதி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன். என்ன டாக்டர் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? ஏய் ப்ளீஸ் மதி. உங்க முறை பொண்ணா அனுப்ப வழி தெரியல, அதனால மகிழ்னி கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும். நான் சொன்னா மகிழ்னியும் கேப்பா, அதானே? ஏற்கனவே அவ என் மேல செம்ம கோவமா இருக்கா, நீ இன்னும் ஏத்தி விடாத மதி. சரி, வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. மதி, ஸ்வேதாவை எப்படி வெளியே அனுப்புறதுன்னே தெரியல. இந்த நிலைமையில அம்மா வேற சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்றாங்க. அம்மாவோட சப்போர்ட்ல தான் ஸ்வேதா இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து இவர் மடியில தான் உட்காருவாங்களாம். ஐயோ, அதனால இங்கேயும் மடியிலேயே உட்கார வச்சுக்கோன்னு அவங்க அம்மா சொல்லாம சொல்றாங்க. உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கா? எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. எதுக்கு? வயித்தெரிச்சலுக்கு. ஐயோமா. ஏய் விளையாடாத மதி, நீதான் எப்படியாவது ஸ்வேதாவை இங்கிருந்து வெளியே அனுப்ப ஹெல்ப் பண்ணணும். ஐயோ, இது உங்க குடும்ப விஷயம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆதி, நீதான் தைரியமா உங்க வீட்டுல பேசணும். ஐயோ ப்ளீஸ் மதி, என்னால முடியாம தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன். நீதான் இந்த மாதிரி நேரத்துல அதிரடியா ஏதாவது பண்ணுவியே, அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. உன் மகிழ்னிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா ஹெல்ப் பண்ற. நானும் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எப்படியோ ஸ்வேதா எங்க 2 பேரையும் வேலையை விட்டு துரத்துறேன்னு சொல்லிருக்கா. அநேகமா கூடிய சீக்கிரம் 2 பேரும் ஹாஸ்பிடல்ல விட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாராளமா முறை பொண்ணோட சேர்ந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கவனிச்சுக்கிட்டோம். யார் கேட்க போறா? ஆளாளுக்கு என்ன இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன, அந்த ஸ்வேதாவை இந்த ஹாஸ்பிடல்ல விட்டு அனுப்பணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பிரச்சனையில நான் தனியா மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உன்னையும் உள்ள கொண்டு வந்துட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மதி, எனக்கு இது போதும். சரி, சீக்கிரமா ஒரு நல்ல நியூஸா சொல்லு மதி. அப்புறம் ரொம்ப முக்கியம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் ஆதி. என்ன மதி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்ட, உன்னால எப்படி அவளை அனுப்ப முடியும்? ஆதி பாவம் மகள், அவனால முடியாம தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கான். இந்த நேரத்துல ஒரு ஃப்ரெண்டா நான் தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அந்த ஸ்வேதாவை அனுப்புனாதான் நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சரி, உன்னால எப்படி அனுப்ப முடியும் அத சொல்லு. நாம பார்த்த வரைக்கும் அந்த ஸ்வேதா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் அவளோட கோவம் தான். அந்த கோவத்தை வச்சுதான் அவளை வெளியே அனுப்பணும்.